செம்ம வியூவு, அதே சமயம் பயங்கரமான குளிர். இப்போ நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுருக்குறோம். வியூ அருமையாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தோன்னா தண்ணி பைப் லீக் ஆகுது, அதுக்கு அப்படியே ரெயின்போ வருதுங்க. காட்டு குரங்கு தானே அது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுதான் உங்கள் மிஸ்டர் உமர் நீமோ. கிட்டத்தட்ட ஒரு 200 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி போயிருந்தோம். ஊட்டி போயிட்டு அது வந்து நம்ம 3 பார்ட்டாக வீடியோஸ் ஷூட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 3 கூடி சீக்கிரத்தில் வந்துடும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஊட்டியில் சரியான மழை பிடிச்சிருந்துச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது, இருந்தாலும் ஓரளவு தூரல் இருக்குது. சுற்றிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து கர்நாடகா பார்க். சுற்றிலும் க்ரீனாக இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன் நான். இந்த இடத்துல இந்த வியூ சூப்பராக இருக்குது. வாவ், அருமையாக இருக்குங்க. இங்கே நிறைய ரோஸ் வச்சுருக்காங்க. ரோஸ் மட்டும் இல்லை, நிறையா பூ இருக்குது. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே தனியாக அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அருகாடை இருக்கோம், பின்னாடி தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. கூட ஒருத்தர் நிற்பான். ஆனால் இங்கே தர்காவில் கொஞ்சம் வெயில் இருக்குது. கீழே சுத்தமாக வெயிலே கிடையாது, ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் வெயில் இருக்குது, அது சமயம் குளிரும் இருக்குது. புல்வெளி இருக்குங்க கீழே, நல்லா இருக்குது நடக்கிறதுக்கே. அப்புறம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிடும்போது ஒரு ஃபுட்டேஜ் போட்டுருவோம். டுடே லஞ்ச் வந்து மஞ்சள் சோறு, அப்புறம் சிக்கன் சாப்ஸ் வச்சு ஒரு புட்டி பிடிச்சிட வேண்டிதான். இன்றைக்கி ஒரு புட்டி, எல்லோரும் வாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த வியூ பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. என்னால் பேசக்கூட முடியல, அந்தளவுக்கு குளிர், நல்லா ரொம்ப வாய் நடுங்குது. குட்டி தீம் பார்க் மாதிரி இருக்குது. கீழே கொஞ்சம் பார்க்கு, கீழே கொஞ்சம் விளையாடுற மாதிரி ஐட்டம். மேலே காஃபி ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி நினைக்கிறேன் இருக்குது. போகலாம் இப்போ நாம் அங்கே. செம்ம வியூவு, அதே சமயம் பயங்கரமான குளிர், தாங்க முடியாது குளிர். இந்த வியூவுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஒப்பாகாதுப்பா. டீ ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரியில் ஃபுல்லாக அது தேயிலையா? ஆமாம், இங்கே போது பாரு ஒரு தேயிலை கொப்பா போகுது. என்ன ஃபுல்லாக வாசனை தூக்கி தள்ளுதுடா, அவ்வளோ வாசனை. ஃபுல்லாக டீ லீவுங்க, டீ லீவ்ஸு. அப்படி தூக்குதுப்பா. மேலே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுல, அதோட கண்டினியூஸ் இது.
இப்போ நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுருக்குறோம். காஃபி ஃபேக்ட்ரி முடிஞ்சு இப்போ சாக்லேட் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்குது. மேலே போடும் ஃபுல்லாக சாக்லேட் கட்டி கட்டியாக நிற்கிது. இந்த ரூம் ஃபுல்லாக சாக்லேட்டாக தான் இருக்குது. எல்லாமே சாக்லேட் தான். இந்த அப்பால் இங்கே இருக்கும்போது கொஞ்சம் சாக்லேட். வியூ அருமையாக இருக்குது. ஊட்டிக்கு வரனா வியூ பார்க்குறதுக்குனே நல்லா வரலாங்க. செம்மையாக இருக்குது. காஃபி வெரைட்டி நிறையா இருக்குங்க. ஆனால் ஃபுல்லாமே ஹோம்மேட் சாக்லேட் தான். இது தயாரிக்கிற இடம், இது வாங்குகிற இடம், கடை மாதிரி. நான் அது முடியும் பார்த்தா கீழே துணிக்கடை வேறு. எப்படி போகிறாங்க? பயமாக இருக்காதா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இருந்தாலும் ஒரு தீக்கிர அடிக்காது. லாண்ட் ஆகிட்டீங்க அழகா. இப்போ திரும்ப வருவாங்கல்ல, பார்ப்போம். போகிறடி காசு தான் கொஞ்சம் நல்லா ஓவர். அவ்வளோதான். சிங்கிள் 700, பேக்கு 1300. அவ்வளோதான். எங்கள் அம்மா நிறைய யூட்டன் போட்டுறாங்க. ஆனால் போகும்போது அப்படியே கீழே பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், கம்மி. இது கேரளா நான் போயிருக்கேன். கேரளாவில் ஒர்த்தாக இருக்கும். மணித்தனை இருக்கும் 5:30 5:45. அம்மாடி வாங்கப்பா திரும்ப. கீழே வருவாங்கடா. மேலே போயிட்டாங்க கீழே வருவாங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டேன். வராங்க. இப்போ கீழே போயிடுவாங்க. என்ஜாய் பண்ணுறாருப்பா அவரு. வாரு பாதி ரெண்டு போச்சா? கரெக்டு தான். நின்றுச்சுன்னா அவ்வளோதான். நான் ஜம்ப் பண்ணி இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சூப்பராக இருக்குது. சன்செட் ஆகுது, குளிர் கூடுது, ஜர்க்கின் இல்லை, ஸ்வெட்ரு இல்லை. யாரா கத்துறவன் பஸ்ஸுக்குள்ளார? பஸ்ஸு கிளம்புதான், அதுக்கு அந்த சத்தம் போடுறாங்க. ஸ்வெட்ரு இல்லை, ஜர்க்கின் இல்லை, க்ளவுஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு 7 மணிக்கு மேலே என்ன பண்ண காத்திருக்கேன்னே தெரில. பார்ப்போம். இப்போயே குளிர் தாங்க முடியல, கையில் விரைச்சி போச்சு, உணர்வே தெரில. நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட்ஜில் ஒரு ரூம் பிடிச்சி இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த ரூமில் தான் இருக்கோம். ரூம் டூர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூம்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனேயே ஒரு பாத்ரூம், நெக்ஸ்ட்டு ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் என்ன ஒரு டிவி, அப்புறம் ஒரு கண்ணாடி. எப்படி என் கிட்ட இப்போ பயங்கரமாக இருக்கா? இந்த செவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இது பண்ணியிருக்காங்க, பெயிண்டிங்கு. இப்படி அமுக்கமாக இருக்கும் படுத்தோன்னா. பெட்ஷீட்டை பாருங்க எவ்வளோ மொந்தோன்னு. இந்த குளிருக்கு இந்த மொந்தம் தான் தாங்கும். ஊட்டியில் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, சொன்னால் இன்னும் குளிர் கூடுங்கிறாங்க. இப்போ மணி ஒரு 6:30 மணி இருக்கும். இன்னும் ஒரு நைட்டு 10 மணிக்கு மேலே தான் நல்ல குளிர் இருக்குமா. எப்படி தாங்க போகிறேன்னு தெரில. நான் இருக்கிற இடம் வந்து காமராஜர் சாகர் டேம்னு ஒரு டேமு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய தேங்கி நிற்கும். அம்மா கால் எடுத்துட்டு வாங்க, நான் நிற்கிறேன். தண்ணி நிறையா நிற்கும். அதே மாதிரி
சுற்றில பைன் ஃபாரஸ்ட். இங்கே சுற்றில பைன் ஃபாரஸ்ட்டுங்க. அங்கே லாஸ்ட்டில் ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட்டை தாண்டி தான் வந்தோம். பெரிய பெரிய பைன் மரங்கள். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட் தான். லாஸ்ட்டில் கூலிங்குமே பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம். அப்படியே இந்த ரோடு பயங்கரமாக போகுதுங்க. லாஸ்ட் வரைக்கும் போய் ஒரு டேர்னிங் ஆகி சுற்றி தான் மரத்தோட மிஸ்ட்டு கலந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. என்ன பண்ணுற? வாங்கம்மா சீக்கிரம் வாங்க. ஏய் போது போது பாரு, பக்கத்தில் நிற்கிது. எப்படி தண்ணியோட சேர்த்து ரெயின்போ இருக்குது. தண்ணியோட சேர்த்து இருக்குதா? நான் இங்கேருந்து பார்த்தோன்னா தண்ணி பைப்பு லீக் ஆகுது. அதுக்கு அப்படியே ரெயின்போ வருதுங்க. இந்த வெயிலுக்கும் இந்த தண்ணிக்கும் அப்படியே ஒரு ரெயின்போ உருவாகுது. இங்கேருந்து பார்த்தா தெரியாது, இங்கே வந்து பார்த்தா தெரியும் வைக்கிறேன். ரோட்டுக்கு போக முடியல, கார் வேகமாக வரும்னு சொல்லிட்டு. ரெயின்போ தெரியுதுங்களா? ரெயின்போ இங்கிட்டு மாறும் அது செம்மையாக இருக்குது. ரெயின்போ தெளிவாக தெரியும் நம்மளுக்கு. இப்போ வாவ் அருமையாக இருக்குது. இந்த ஏரியாவுக்கு சூப்பராக இருக்குது. நான் ஒரு நிமிஷம் இங்கிட்டு வா கீழே பார்த்தீங்கன்னா குழி சறுக்கிட்டு போனால் போயிட்டே இருக்கணும். அப்படியே வழி மாதிரி போகுது. மக்களே இதை பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. சரியான ஹைட் இருக்குது. கீழே உங்களுக்கு தெரியும் வைக்கிறேன். மிஸ்ட் அடைச்சி அவ்வளோ கீழே இருக்குது. அடிவாரம். நாங்கள் கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம். காரில் அன்சைடு வரும்போது இன்னும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. இங்கே முன்னாடி பார்த்தோன்னா கூட அடியில் தெரியும். அந்தளவு நல்லா பயங்கர ஆழமாக இருந்துச்சு. இதுவுமே நல்ல ஆழம் பாருங்களேன். லாஸ்ட்டில் மழை தெரியுதுங்களா? ஃபுல்லாக மிஸ்ட் அடைச்சி பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ ஒரு காட்டு குரங்கு இருந்துச்சு. இப்போ இந்த மரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பிளாக் கலரில் கரெக்டாக இந்த மரத்தில் இருந்து அந்த மரத்துக்கு சருன்னு தாவுதுங்க. அவ்வளோ தூரம் கீழே வந்து என்ன ஆகும்னு தெரில. பயங்கரமாக தாவுது. நம்ம ஊர் குரங்கு கூட அவ்வளோ தூரம் தாவாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இவ்வளோ தூரம் இந்த மரத்தில் இருந்து இந்த மரத்துக்கு சொய்யந்தாவுது. இதை பாருங்களேன் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு. அப்படியே இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வேறு இருக்குது. அது அங்கே ஓடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஓ காட்டு குரங்கு தானே அது? ஆமாம். எப்படி இருக்க பாரு, கரு 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 கருன்னு. ஜூயிங் பத்தலை. தாவ என்கிட்ட வச்சு அப்படியே உட்காந்துருக்குது. ஓய் நம்மளே பார்க்குது குரு குருன்னு. என்னையா என்னமோ பண்ணுறாங்க. நம்மள மாதிரியே ஒருத்தர் நிற்கிறான். நல்ல பெருசுமா மேலே உள்ளது. ரெண்டு இருக்குதோ மேலே? அது ஒளிஞ்சிருக்கு. இது கீழே ஒன்று இருக்கு பாரு. இங்கே ஒன்று ஒளிஞ்சிருக்கு இல்லையா? இது கீழே சின்ன. இங்கே ஒன்று ஒளிஞ்சிருக்கான். அது கீழே நிற்கிது. அது குட்டியா பெருசு மேலே பாய்ங்க. ஏதோ பிடிச்சி பாப்பா நிற்காத. பக்கத்துல தான் இருக்கு. இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம அங்கே பார்த்துற காட்டிலும் இது பயங்கரமாக இருக்குது. நல்ல ஆழம். அதான் ஊட்டி ஃபுல்லாக வீடாக பார்த்தீங்களா? இந்த வீடியோவை நீங்கள் பயங்கரமாக ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.